அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல 5th கொஸ்டின், integrate the following function with respect to x. Integral cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha into dx. இப்போ இதில் முதல்ல cos 2xன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். cos 2x is equal to 2 cos square x minus 1ன்னு எழுதலாம். cos 2 into x, 2xனா 2 cos square x minus 1. அப்போ இங்கே cos 2x தானே இருக்குது. அப்போ 2 cos square x எழுதலாம் இல்லையா, மைனஸ் 1. அதே மாதிரி மைனஸ் அடுத்து காஸ் 2 ஆல்ஃபானா இங்கே ஆல்ஃபா போட்டால் இங்கேயும் ஆல்ஃபா போடும். அப்போ காஸ் 2 ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா 2 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைடட் பை கீழே உள்ளது அப்படி தான் காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸு minus 1, இங்கே minus 1 இல்லைன்னா minus 2 cos square alpha minus minusம் plus 1 divided by cos x minus cos alpha சரி into dx. இந்த minus 1 plus 1 cancel ஆகும். அப்போ இங்கே இன்னும் இருக்குது 2 cos square x, இங்கே minus 2 cos square alpha into dx by cos x minus cos alpha. சரிங்களா? அப்போ சீக்வல் டு இதில் 2 காமன் எடுத்தலாமா, 2 காமன் எடுத்தால் cos ஸ்கொயர் x மைனஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருக்கும் டிவைடட் பை cos x மைனஸ் cos ஆல்ஃபா dx. இந்த பாருங்கள் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b a மைனஸ் b, a ஸ்கொயர் இது a மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b, 2 ப்ளஸ் பண்ணணும், அப்புறம் 2 மைனஸ் பண்ணணும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ப்ளஸில் எழுதுங்க முதல்ல காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா, அப்புறம் மைனஸில் எழுதுங்க காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இந்த ரெண்டு ஒன்று தானே, அப்போ ரெண்டு கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும் மிச்சம் 2 இன்ட்டு காஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். சரிங்களா? அப்போ சீக்வல் டு இந்த 2 தனித்தனியாக பிரிச்சுருவோமா, இப்போ 2 இன்ட்டு தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுருங்க. இது ஒரு இன்டகரல், இது ஒரு இன்டகரல். இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகரல் ஆஃப் காஸ் ஆல்ஃபா டிஎக்ஸ். அப்போ இதுக்கு இன்டகரல் என்ன வரும் 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் காஸ் எக்ஸுக்கு இன்டகரல் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாங்கிறது நம்பர் தான், எங்களுக்கு ரெஸ்பெக்ட் எக்ஸ் இல்லை, இது வந்து நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டு இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா, இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் என்னது எக்ஸ் ப்ளஸ் சி. ஏன்னா நம்பர் இருந்தால் நம்பர் வெளியில் எடுத்துருவோம் இல்லையா, இந்த நம்பர் அப்படி ஃபுல்லாக நம்பர் வெளியில் எடுத்துட்டா இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் இருக்கும், இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்போ என்ன ஆன்சர் 2 இன்ட்டு சைன் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி. sin x into sin x plus x into cos alpha plus some constant c. Okay students, write in the comment box comment பண்ணுங்க. Thank you.